ஏய் நில்லடி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன இதெல்லாம்? பள்ளிக்கூடம் விட்டு நேரா வீட்டுக்கு வராம சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போனது இல்லாம யார் கூடயோ பைக்ல வந்து இறங்குற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மது, ஃப்ரெண்டு வீட்ல இருந்து ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பாட்டி, நான் உன்னை எங்கேயும் போல. என் ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு தான் நான் போனேன். அதுவும் குரூப் ஸ்டடி பண்ணதான் போனேன். எனக்கு இங்க சொல்லிக் கொடுக்க யார் இருக்காங்க? அதனாலதான் போனேன். அதே மாதிரி அர்ஜுன் ஒன்னும் கண்டவங்க இல்ல. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித்யாவோட அண்ணன். அது மட்டும் இல்ல, அவரு தான் எங்களுக்கு ஸ்டடியில இருக்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணாரு. நான் தான் வித்யா வீட்டுக்கு போறேன்னு அரவிந்த் கிட்டயும் நந்தினி கிட்டயும் சொல்லி அனுப்புனேனே. அப்புறம் ஏன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, அரவிந்தும் நந்தினியும் பெரிய பஞ்சாயத்து தலைவருங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு போனியாக்கும். வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகாம என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? அதெல்லாம் சரிம்மா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். அது வீடு எங்க, அது போன் நம்பர் என்ன, ஏதாவது சொன்னியா? இவ்வளவு நேரம் நீ வரலன்னு உடனே அம்மாவும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம்ல. அதான் நான் வந்துட்டேன்ல தாத்தா. திரும்ப ஏன் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கும் காரணம் இருக்குமா. எவ்வளவு நாளா வீட்டுல இருந்து நல்லா தானே படிச்ச, நல்ல மார்க்கெல்லாம் கூட வாங்கினியே. இப்ப என்ன புதுசா ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு? அதனாலதான் கேக்குறோம். இத்தனை நாள் நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்க ஆள் இருந்துச்சு. நான் வீட்லயே படிச்சேன். இப்ப யாரு இருக்காங்க எனக்கு? ஏன் மது, உன் அம்மா செவந்தி இருக்காங்கல்ல, சமயம் கிடைக்கும் போது நானும் தானே சொல்லி கொடுக்கறேன். அதுவும் இல்லாம உங்க அம்மா இப்பெல்லாம் சீக்கிரமா வர ஆரம்பிச்சுட்டாங்களே. இனிமே பழையபடி அவங்களே உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன் ஆண்டி, என் சடங்கு ஃபங்க்ஷனுக்கே வர முடியாத அளவுக்கு எல்லாரும் பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஏன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கவா சீக்கிரமா வர போறாங்க? அதெல்லாம் நம்ப முடியாது ஆண்டி. எங்க நான் ஃபெயில் ஆயிடுவேணும்னு எனக்கு பயம் வந்துச்சு. அதனாலதான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போக ஆரம்பிச்சிட்டேன். மது, இப்பதான் நான் திரும்பவும் பழையபடி சீக்கிரமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேனே. இன்னைக்கு கூட அரவிந்தும் நந்தினியும் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு பாரு. ஆண்டி, இப்ப ஏதோ என்ன சமாதானம் படுத்த 2 நாள் சீக்கிரம் வருவாங்க. திரும்ப வேலை நிறைய இருக்குன்னு பிஸி ஆயிட்டா நான் என்ன பண்றதா? ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாரும் தன்மையா எடுத்து சொல்றாங்க. அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம நீ சொல்றதையே சொல்லிக்கிட்டு இருக்க. தினம் டிவி நியூஸ்லயும் போன்லயும் எவ்வளவு நியூஸா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பொட்ட பிள்ளைங்களை பெத்துட்டு அதுக வீடு வந்து சேர்ற வரைக்கும் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுடி. எகத்தாளமா பேசுற? பாட்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. மது, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. பாட்டி, இந்த ஜெனரேஷன் பசங்க இப்படிதான் பாட்டி இருப்பாங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியுது, அவ்வளவுதான். என்ன நீங்க 2 பேரும் அவளோட சேர்ந்துக்கிட்டு அவ பண்றதெல்லாம் சரிங்கிற மாதிரி பேசுறீங்க? இப்படியே விட்டா சரியா வருமா? ஆமாமா செவந்தி, எனக்கு என்னமோ மது அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போறது கொஞ்சம் கூட நல்லதா இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. நான் இருக்கேன்ல, விட்டுடுவேனா? நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. அவளை அவ போக்குலயே போய் தான் சரி பண்ணணும். என்னமோம்மா, நீ பாத்துப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் கூடி சீக்கிரம் அதை மறுபடியும் வீட்டில இருந்தே படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுமா. போத திருகி 4 குத்து குத்தி அடக்கி வீட்டுல போடுறத விட்டுட்டு அவ வழியில போய் சரி பண்ண போறாளுங்களாம். எப்படியோ போங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்க அண்ணிய சப்போர்ட் பண்ற பேர் வழின்னு என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க அண்ணி மது கிட்ட சரியா நடந்துக்கறாளான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மது விஷயத்துல எங்க அண்ணி அப்படி என்னடி சரியா நடந்துக்கல? எப்பவும் சொல்றது தான் இப்பவும் சொல்றேன். உங்க நொண்ணி மது கிட்ட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடந்துக்கிறா. அதனாலதான் மதுவுக்கு நடத்துற சடங்கை விடவும் அவன் மீட்டிங் தான் முக்கியம் அவ போயிட்டா. இதுவே நந்தினி வயசுக்கு வந்திருந்தா உங்க அண்ணி அப்படியெல்லாம் போயிருப்பாளா? ஏய்,
முதல்ல என் அண்ணி மதுவை மாற்றான் தாய் மனப்பான்மையோட நடத்துறாங்கன்னு சொல்றது நிறுத்து. என் அண்ணி என்னைக்குமே மதுவை பிரிச்சு பார்த்ததே இல்ல. அவங்களோட சொந்த பொண்ணாதான் அக்கறை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. மதுமிதாவை உன் பக்கம் இழுத்து அன்னிக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக தானே அவளுக்கு இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அன்னைக்கு மீட்டிங்க்கு அண்ணியோட நானும் தாண்டி போனேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். மதுவோட ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியாம போதேன்னு அவங்க துடிச்ச துடிப்பு எனக்கு தாண்டி தெரியும். மதுவோட துடிப்பை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நான் பேசினா உடனே அவளை உங்க அண்ணிக்கு எதிராக நான் ட்விஸ்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லுவீங்க. ஏய், நீ அந்த நோக்கத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்டா மதுவோட மனசை புரிஞ்சுட்டு பேசுறேன்னு கதை வளர்ந்துட்டு இருக்க. 1000 தான் இருந்தாலும் மது உங்க அண்ணனோட பொண்ணு. உங்களுக்கு அவ மேல தனிப்பட்ட முறையில பாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மதுவோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியலையேன்னு ரொம்ப அக்கறையா இருக்கிறவளாட்டம் உங்ககிட்ட வந்து அவ நடிச்சிருக்கா. உங்களுக்கு அது புரியாம உங்க அண்ணியை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க.